மேலும் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இபிஎஸ் விஜய் நோக்கி பல கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அதுல மிக முக்கியமானது செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழல் கட்சின்னு யார சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. மேலும் விஜய்க்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியல, வெளியில வந்து பார்த்தா தானே என்ன நடக்குதுன்னு தெரியும், கூட்டணியில யார் யார் எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்குன்னு அவருக்கு தெரியும்னு கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருக்காரு. எப்படி பார்க்கிறீங்க? விஜயை பற்றிய எடப்பாடி பழனிசாமியினுடைய விமர்சனம் அவர் நிலையில இருந்து பார்த்தா அது மிகவும் சரியானதுதான். காரணம், விஜய் குறிவைப்பது எடப்பாடி பழனிசாமியோட வாக்கு வங்கியை தான். அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர் போன்றவங்களெல்லாம் இன்னும் பல அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அவர் குறிவைத்து அரசியல் களமாடுவது, கருப்பு எம்ஜிஆர் என்று விஜயகாந்த் வந்தது போல், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் என்று கமலஹாசன் வந்தது போல், எம்ஜிஆர் ஜெயலலிதா தனது ரோல் மாடல்கள் என்று கூறிக்கொண்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கும் வாக்கு வங்கியை குறிவைத்துதான் விஜய் தன் களத்தை ஆடுகிறார். அதில் எடப்பாடி பழனிசாமியின் உள்ள அரசியல் எதிரியான செங்கோட்டையனை பயன்படுத்தி கொண்டு இந்த வேலைகளை விஜய் பார்க்கும்போது எம்ஜிஆரை முன்னிறுத்தி எம்ஜிஆர் புகழை பேசி திமுகவை ஒரு எதிர்ப்பு சக்தியாக காட்டி அவர் தனது அரசியல் நகர்வுகளை செய்கிறார். இது எடப்பாடி பழனிசாமியின் வாக்கு வங்கியை பெரிதாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஆரம்பத்தில் அசிரத்தையாக இருந்து கொண்டு விஜய் தனக்கு சபார்டினேட்டாக வருவார் என்று பெரிய கட்சி வருகிறது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்றெல்லாம் சற்று கவனக்குறைவாக பேசிய எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது சுதாரித்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை அடித்து நொறுக்கினால்தான் தன்னுடைய வாக்கு வங்கி விஜய்க்கு போவதிலிருந்து தான் தப்பிக்க முடியும் என்று தெளிவாக கருதி இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஹார்ட் ஹிட்டிங் விஜய் அவர் அட்டாக் பண்றாரு. அதுல செங்கோட்டையனை பற்றி அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் மிகவும் சரியானதுதான். செங்கோட்டையன் ஊழல் வழக்குல ஆள்பட்டவர் தான். அவரை வச்சுக்கிட்டு ஊழல் என்று பேசுறது ஒரு நியாயமற்ற செயல். அதிமுகவிலே உள்ள ஊழல்வாதிகளை வச்சுக்கொண்டு அதிமுகவை ஊழல் என்று நீங்கள் பேசலாமா என்ற ஒரு தார்மீகமான ஒரு கேள்வியையும் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார். அதே வேளையில் ஏற்கனவே அவர் ஏமாந்து விஜயை தூக்கி பேசியதும் ஓப்பனிங் கொடுத்ததும் தவறு என்பதை இப்பொழுது எடப்பாடி உணர்ந்திருப்பார். ஏற்கனவே செய்த தவறை சரி செய்யும் விதமாக இப்பொழுது கடுமையாக விஜய் அவர் தாக்கி பேசுகிறார் என்றால், எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்கு வங்கிக்கான சண்டைக்குள் விஜயும் வந்துவிட்டார். அதனை தடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி சற்று காலதாமதம் ஆனாலும் தெளிவாக இப்பொழுது விஜயை தாக்கி பேசுவது அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிற்கு சரியானது என்றே கருதுகிறேன். கருத்துக்களுக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.